அபுதாபியில் நடந்த வாகன விபத்தில் ஒரு பெற்றோரின் 4 ஆண் குழந்தைகள் இறந்த சோகம். கோழிக்கோட்டைச் சேர்ந்த அப்துல் லத்தீப் துபாயில் பணியாற்றி வருபவர். மனைவி ருக்ஸானா 5 குழந்தைகளுடன் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை கழிக்க குடும்பத்தினரோடு அபுதாபி சென்று திரும்புகையில் அவர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானது. அப்துல் லத்தீப் போற்றி வளர்த்த ஆண் பிள்ளைகள் 4 பேரும் அசாஸ் 14 வயது, அம்மார் 12 வயது, அசாம் 7 வயது, அயாஸ் 5 வயது ஆகியோரும் இவருடன் காரில் பயணித்த வீட்டு பணியாளர் 49 வயதான புஷ்ரா என்ற கேரள பெண்மணியும் இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையும் தாயும் ஒரு பெண் குழந்தை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மாலை 4 ஆண் குழந்தையின் ஜனாசாக்களும் துபாய் அல் குவாசிஸ் கபர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் குழந்தைகளுக்கு நல்வாழ்க்கை அருள்வானாக, மறுவாழ்வை சிறப்பாக்குவானாக, பெற்றோருக்கு அருமையான அழகிய பொறுமையை வழங்குவானாக. இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அவரிடமே வந்தோம், அவரிடமே திரும்ப செல்பவர்கள் அப்படிங்கிற இந்த துவாவை நம்ம எந்த ஒரு இறப்புலையும் ஓதுவோம். அதோடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் இது. இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறதுக்கு. இது இறந்து போனவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் நாம் திரும்ப போக வேண்டியது தான். அவங்க முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க இடத்த. இறைவன் அவர்களுக்கு முன்னாடியே இறப்பை நிர்ணயிச்சிட்டான். அவ்வளோதான், நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு 3 நாள் துக்கம். அதுக்கு பிறகு அதை தூக்கி போட்டுடணும். ஏன்னா இறைவன் நாட்டப்படி அதில் இறைவன் ஏதோ ஒரு நன்மையை நாடி அதை செஞ்சுருக்கிறான், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டோம்னாக்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாமே கீழே விழுந்துடும், நம்ம நார்மலுக்கு வந்துடுவோம். ஆனால் சில பேர் இங்கே வருஷம் 40 நாள் இப்போ வருஷம் அது நினைவுக்கு வந்துக்கிட்டு அதுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. மார்க்கம் இஸ்லாம் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. ரெண்டாவது, இறந்து போன வீட்லேயே உடனே சட்டியை வச்சு இங்கே பலவு சூறாலாம் ஆக்கி எல்லாருக்கும் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் தவறு. அதாவது நபிகள் நாயகம் காலத்தில் இறந்து போன வீட்டுக்கு சொந்தக்காரங்கள் அவர்களுக்கு தங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை ஏன்னா அவங்க சோகத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு மேலும் நீங்கள் சிரமத்தை கொடுக்குறது மாதிரி ஒரு 100-200 பேர் அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு மதியானம் சாப்பாடு ஆக்கி போடு, காலையில் சாப்பாடு ஆக்கி போடு அப்படின்னு கொடுக்கறது இருக்குது. அது பெரிய சிரமத்திற்குரிய உள்ளது. அதை நம்ம தவிர்த்துக்கணும். அதே போல் இந்த வாகன விபத்தில் இருந்த அந்த குடும்பத்துக்கு நாம் துவா செய்வோம், பிரார்த்தனை புரிவோம். இறைவன் அவர்களுக்கு நிம்மதியை தரட்டும்னு நாமளும் நம்முடைய பிரார்த்தனைகளை சேர்த்துக்குவோம்.